Please subscribe Sadhguru Sai Creations. மனசை திடமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன், இந்த கிட்னி ப்ராப்ளமில் இருக்கவங்களாம் மீண்டு வந்துடுவேன், வந்தே தீரணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்துச்சுன்னா வெளில வந்துடுவீங்க. இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கேஸ்ட்ரிக்னு எடுக்கிறது இல்லை, அதை சமைச்சாதான் கேஸ். நம்ம இந்த பிரச்சனைலாம் வரதுக்கு முன்னாடியே வருங்காலத்தில் நம்ம இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கவே கூடாது. அதனால தான் இந்த ப்ரிவென்ஷன் மெடிசனாகவும் நீங்கள் நார்மலாகவே எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான். எனக்கு என் கிட்னி சூப்பர் ஆகிடுச்சு, சூப்பர் ஆயிரும், பழையபடியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு மிக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே போதும். அதான் மகா மாமருந்து. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி நிறைய பரவலாக கேள்விப்படுற விஷயம்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், கிட்னியில் கல், கிட்னியில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் அந்த டயாலிசிஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், இல்லை கிரியாட்டின் லெவல் கூட இருக்குது, இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்புத்தன்மை அதிகமாக இருக்குது உடம்புல அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கான பதிவு நிறைய நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி காலகட்டங்களில் என்ன கேட்டிங்கன்னா ஹை ஹீட் உடம்பு. இந்த ஹீட்டில் தான் பார்த்திங்கன்னா கண்ட உணவுகள், சாப்பிட்ற காஃபி, டீ எதுவாக இருந்தாலும் தண்ணியை பொறுத்து இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணியிலேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆரோ வாட்டர் அது குடிக்கலாமா வேணாமா, இல்லை நார்மலாக போர் வாட்டர் குடிக்கலாமா, அந்த கன்ஃபியூஷனில் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. ஸோ எந்த தண்ணி குடிக்கிறதாக இருந்தாலும் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி வந்து ப்ரிவென்ஷனுக்கான விஷயத்தை தான் மெயினாக நான் சொல்ல போகிறேன். வந்த பிறகு என்ன பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். இந்த ப்ரிவென்ஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணி, நம்மளுடைய ஹீட்டு, பாடியோட ஹீட்டு, சாப்பிட்ற உணவு, இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்னியை வந்து இன்றைக்கி வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமே. ஃபஸ்ட்டு அது வேலை செய்யாமல் போகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரபிள் கொடுக்கும் சில விஷயங்கள்லாம். ஸோ கல் வர்றது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கமின்மை இருக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டியாக வரும்போதே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஒன்று ஃபஸ்ட்டு காட்டும். மூளையே நமக்கு சொல்லும் உனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்புறமா இன்ஃபெக்ஷனை மற்ற கிளியர் பண்ணிக்கணும். அப்போ எங்கேருந்து வச்சுன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க குடிக்கிற தண்ணி. ஸோ இதே பார்த்திங்கன்னா கேரளாலலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் இருக்காது. காரணம் அவங்க வந்து அந்த ரோஸ் கலர் வாட்டர் ஒன்று குடிப்பாங்க. பார்த்திங்கனாக்கா ஜீரகம் வாட்டராக இருக்கும், இல்லைனா பதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு, அது மரத்தோட ஒரு பட்டை. இந்த பதிமுகம் உடம்பை பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். இது ஹீட். அவங்க எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா அவங்க முடி நல்லா அடர்த்தியான கருமையாக வளர்ந்துருக்கும். அதேமாதிரி அந்த தண்ணியோடைய ஓட்டமும் அப்படி தான், வாட்டமும் அப்படி தான். ஸோ இங்கே இருக்கிற தண்ணி கெமிக்கலாக இருக்குது, நிறைய பார்த்திங்கன்னா அன்கம்ஃபோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லாவே எதுவுமே பார்த்திங்கன்னா அந்த குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் எதுவுமே நல்லா இருக்காது. ஸோ இந்த ப்ரிவென்ஷன் இதுக்கு என்ன தான் சார் பண்ணுறது? நான் வந்து மார்க்கெட்டிங்காக இருக்கேன், ஒரு ஊராக சுற்றுற வேலையாக இருக்குது, இல்லைனா தண்ணி எனக்கு தாகமே எடுக்க மாட்டேங்குது, தண்ணி குடிக்கிறதுக்கான தோணவே மாட்டேங்குதுனாக்கா இது எல்லாமே பாடியோடைய இன்ஃபெக்ஷனை பொறுத்து இருக்குது. சீரகம் ரொம்ப முக்கியம். சீராக்கும் சீரகத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நன்னாரி பவுடர். ஒன்றுமே இல்லை, வெளியிலே நான் சுற்றுற ஆளுங்க, நான் நின்றுக்கிட்டே இருக்கிற வேலை செஞ்சிட்ருக்கேன், ரொம்ப ஹீட்டில் நான் வந்து பட்டையெல்லாம் வேலை செஞ்சிட்ருப்பேன், பார்த்திங்கன்னா ஹை ஹீட்டில் வேலை செய்கிறேன், இல்லைனா எனக்கு தூக்கமே வரலைங்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான ஒரு விஷயம். வரும் முன் காப்பதே சிறப்பு. வந்த பிறகு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த கிட்னியை எல்லாருமே வந்து பாதுகாக்கிறது வந்து எல்லாம் அசால்ட்டாக இருக்கிறாங்க. அது 2 பல்ப், ரொம்ப முக்கியமான ஒரு பல்ப், சென்சிட்டிவான விஷயம். அதுதான் எவ்வளோ பெரிய லோடை கொடுக்குறோம் தெரியுங்களா? அன்டைமில் சாப்பிட்டுக்கிட்டு, அன்டைமில் சரியான சாப்பிடாமல், நல்ல உணவு சாப்பிடாமல், இதெல்லாம் மேஜர் குடிக்கிற தண்ணி. இந்த தண்ணியில் தான் சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த வரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? சீரகம் ப்ளஸ் சீரகம் ஒரு டீஸ்பூன், அதே மாதிரி நன்னாரி பவுடர் ஒரு டீஸ்பூன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க. இது உங்கள் உடம்பு நியூட்ரலாக அழகாக வச்சுருக்கும். ரெண்டாவது நியூட்ரிஷனாக வச்சுருக்கும். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, இதை எதை சாப்பிடணும், இதை எதை சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்துரும். வாதம், பித்தம், கபம் இது அடுத்த லெவல். இதை எப்போ வந்து மிஸ்கைட் பண்ணுறோமோ அது ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளோட கிட்னியை பாதிக்கும். ஸோ அதனால தான் வாதம், பித்தம், கபத்தை சீர் செய்யக்கூடிய விஷயம் மேஜர் ஒரு முக்கியமான மெடிசன்னு கேட்டிங்கன்னா நன்னாரி பவுடர். இந்த நன்னாரி பவுடரை உடம்பு நாரி விட்டால் அதை நன்மையாக மாற்றும். அதான் நன்னாரி. இப்போ உடம்பை வந்து நமக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நாற்றம் எடுக்கும், வேர்வை துர்நாற்றங்கள், வயிறு சரியில்லை, டைஜஷன் சரியில்லை, எல்லா துர்நாற்றங்களும் உள்ளுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ எவ்வளோ புழு இருக்கும், பூச்சி இருக்கும், வைரஸ் இருக்கும். ஸோ லாங் லைஃப் வாழ வேண்டிய விஷயங்க இன்றைக்கி வந்து லாங் பண்ணியே குறைச்சி ரொம்ப கம்மி வச்சுட்டேன். ஸோ சீரகத்தையும் நன்னாரியையும் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் ஒரு 10-15 வயசு இருக்குங்கன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ நீங்கள் வந்து கொதிக்க வச்சு குடித்தாலே போதுமான விஷயந்தான்.
உங்களோட கிட்னி சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கு ஒரு லோடு கிடையாது, சுருங்காது, கிட்னி சிங்க் ஆகாது. காரணம் உடம்பாக இருக்கும், வாதம் பித்தம் கபம் நன்றாக இருக்கும். இது ப்ரிவென்ஷனுக்கான ஒரு மெடிசன். இது ஆக்சுவலி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாலும் சூப்பராக செய்யும். ஆனால் ப்ரிவென்ஷன்லேயே இது வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து எப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அடிக்கடி நம்மளுடைய யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, எரிச்சல் இருக்குது, சூடுன்னு சொல்லுவாங்க, சூடு உடம்பாயிடுச்சுப்பா, எனக்கு வந்து நீர் கடுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம கிட்னிக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ். நீ சரியாக என்னை கவனிச்சிக்கிறது இல்லை, நல்லா பார்த்துக்கணும், ஹீட் ஆகுது என்னுடைய கிட்னிஸ்ன்னு சொல்லக்கூடிய அறிகுறிகள். இதை நம்ம அலட்சியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி ஃபெயிலியருக்கு கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2 பார்லி வாட்டர், பார்லி அடிக்கடி நிறைய சொல்லியிருக்கேன், இந்த பதிவில் இதையும் சேர்த்து சொல்லியிருக்கேன். பார்லி சீட்ஸ் பயங்கரமான சூப்பரான ரொம்ப அழகான ஒரு மருந்து கேட்டிங்கன்னா பார்லி சீட். அதாவது உரிக்காமல், நெல்லை உரிச்சிட்டாக்கா நெல் வந்தது இல்லையா, அரிசி வந்தது இல்லையா, அதுமாரி பார்லியை வந்து உரிக்காமல் நெல்லை வாங்கிக்கலாம். நாட்டு மருந்துகளில் கிடைக்கிது, அமேசானில் கிடைக்கிது, ஈஸியாக கிடைக்கிது ஆர்டர் பண்ணால். அதை வாங்கி ஒரு கைப்பிடி வெறும் தண்ணியில் ஊற வச்சிடணும், சோக் பண்ணிடணும். காலைல ஏந்திரிச்ச உடனே அந்த தண்ணியை மட்டும் குடித்தா போதும். ஊறின பார்லியை நம்ம காக்கா குருவிகளுக்கு போட்டுடலாம். ஸோ இந்த தண்ணியை மட்டும் அழகாக குடிச்சிட்டு வந்துடணும். பார்த்திங்கனாக்கா ஆரம்பத்தில் ஸ்டேஜாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னாலே இது ரொம்ப அழகாக திருப்பி ரிவைஸ் பண்ணி கொடுத்துரும். அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு, எனக்கு நான் அந்த டயாலிசிஸ் ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னாக்கா தர்பை வந்து புல் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். வாங்கி சின்னதாக கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு 11 கிராம் 11 கிராம்ஸ் எடுத்து நல்லா 1 லிட்டர் தண்ணியில் என்ன பண்ணுறீங்கனாக்கா நல்லா போட்டு கொதிக்க வச்சுருங்க. 11 கிராம்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா மேலே தட்டு போட்டு மூடிடணும். இந்த தண்ணி இந்த தர்பையில் உள்ள எல்லா பவரும் தண்ணியில் இறங்கிடும். ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணி, ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரானிக்காக இருக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி தான் ஒரு நாளைக்கு குடிப்பாங்க. அந்த தண்ணியை இதை யூஸ் பண்ணிக்கோங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பெட் பாட்டிலில் வச்சு இந்த தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டாலே போதும். அழகாக உங்களுக்கு உங்களோட கிட்னி திருப்பி புதுப்பிக்கப்படும். ஸோ குட்டி சின்ன கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாக சாப்பிட்லாம். கோவக்காய், இந்த அதிகமாக கோவக்காய் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, பச்சையாகவும் சாப்பிட்லாம். உங்களுடைய இந்த கிரியாட்டின் அந்த யூரியாலாம் அழகாக பேலன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி இந்த கீரையை மிஸ் பண்ணக்கூடாது. மூக்குரேட்டை கீரை எல்லா கிராமங்களையும் கிடைக்கிது. இன்றைக்கி வந்து மூக்குரேட்டை கீரை வந்து அவ்வளோ அழகாக வெளியில் கீரைக்காரங்கள்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா வாங்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது தோசையிலையோ இல்லைன்னா அது ஒரு பரட்டியோ கீரை மாரியோ இல்லைன்னா கொதிக்க வச்சு கஷாயமாகவோ ஒரு 2 வேளை எடுத்துகிட்டு காலையில் ஒரு டம்ளர், ஈவினிங் ஒரு டம்ளர் எடுத்தால் எப்பேற்பட்ட கிட்னி டிசீஸும் ரிவைஸ் ஆக தொடங்கும். யூரின் நல்லா அவுட்புட் வர ஆரம்பிக்கும். ஸோ ஈவன்தோ நீங்கள் டயாலிசிஸ் ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த மூக்குரேட்டை கீரை இப்போது சூப்பராக, முன்னாடி வந்து பூனை மீசை உங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அமேசான்லேயும் கிடைக்கிது, எல்லா இடத்துலையும் கிடைக்கிது. ஸோ ஒரு 1/4 கிலோ வந்து பார்த்திங்கனாக்கா மூக்குரேட்டை பவுடர் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி பூனை மீசைக்கு கிடைச்சிச்சுனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே முன்னாடி தேடி அலைய வேண்டிய விஷயம்லாம் இன்றைக்கி வந்து உங்கள் நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிது, இல்லைன்னா சொல்லி வச்சு வாங்கலாம். பூனை மீசை மூக்குரேட்டை கஷாயம் இது ஒரு பங்கு வச்சுக்கலாம். இதேமாரி தர்பை குடிநீர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்லி காலையில் நைட்டு சோக் பண்ணிட்டு காலையில் அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. ஆக இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும்னு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேஜில் எல்லாம் இருக்கும் பொழுதுலாம் நம்ம என்ன பண்ணோம், ஃபில்டர் பண்ணி அவங்க பேலன்ஸ் இந்த 1 லிட்டருக்குள்ளேயே நம்ம 1 டம்ளர் அந்த 1.5 டம்ளர் அப்படி அழகாக குடிச்சிட்டு வந்தாலே போதுமான விஷயம். உங்களுக்கு அவுட்புட் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதலையே மனசை திடமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதுலேருந்து நான் மீண்டு வந்துடுவேன், இந்த கிட்னி ப்ராப்ளமில் இருக்கவங்களாம் மீண்டு வந்துடுவேன், வந்தே தீரணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்துச்சுன்னா வெளில வந்துடுவீங்க. ஏன்னா மூளையே மூலதனம். இந்த மெடிசனெல்லாம் தாண்டி த வேர்ல்டு பிக்கஸ்ட் டாக்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மூளை. அந்த மூளைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருங்க, ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் வந்து என்னோடய கிட்னி ப்ராப்ளத்தில் ஆகிடுச்சு, நீங்கள் அதை ரெக்கவர் பண்ணி கொடு சரி பண்ணி கொடுன்னு நீங்கள் அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனால கண்ணை மூடிக்கோங்க, ரிலாக்ஸாக உங்கள் மைண்டை வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே வாங்க. எனக்கு என் கிட்னி சூப்பராகிடுச்சு, சூப்பராகிடும், பழையபடியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு மிக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்கனாலே போதும். அதான் மகா மாமருந்து. அதோட நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயம். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு துயரத்துலேருந்து நீங்கள் திருப்பி மீண்டு வந்துடலாம். நம்ம இந்த பிரச்சனைலாம் வரத்துக்கு முன்னாடியே வருங்காலத்தில் நம்ம இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கவே கூடாது. அதனால தான் இந்த ப்ரிவென்ஷன் மெடிசனாகவும் நீங்கள் நார்மலாகவே எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதுமான விஷயந்தான். நமக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் உடலாக இருக்கும், குடலாக இருக்கும், கிட்னியாக இருக்கும், வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்படி நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தாலும் இன்னொரு சூப்பர் டிப்ஸ், இது வந்து டோட்டல் பாடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு, கிட்னிக்கு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய். இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கேஸ்ட்ரிக்னு எடுக்கிறது இல்லை, அதை சமைச்சா தான் கேஸ். சமைக்காமல் ஒரு சின்ன பிஞ்சு வாழைக்காய் எடுத்துக்கிட்டு தோல் சீவிட்டு
சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி கொஞ்சம் மிளகு பெப்பர் போட்டு பச்சையாகவே சாப்பிடணும். ஒரு பவுல் டெய்லி, அது காலையிலையோ ஈவினிங்கோ எப்படியோ உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலே போதும், கிட்னி சூப்பராக இருக்கும். தோல் சீவி அதை ரொம்ப முத்திராமல் ஒரு மீடியம் சைஸில் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம நல்லா கட் பண்ணிக்கோங்க. எப்பேற்பட்ட ஹார்ட் பிளாக்கையும் இது சூப்பராக ரிவைஸ் பண்ணி எடுத்துரும். ஸோ அதேமாரி தான் சேம் கிட்னிக்கும் இந்த வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து தயிரை வந்து என்ன பண்ணுறோம், லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெப்பர் மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு பவுல் போதும். ஒரு அதிகபட்சமாக சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சுன்னா ஒரு 10 பீஸ் 15 பீஸ் இது மாதிரி இருந்தாலே போதுமான விஷயந்தான். ஸோ இதை எடுத்தாலும் அற்புதமாக உங்களுக்கு ரெக்கவர் கிடைக்கும். ஸோ நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.